ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரீசெண்டாக 18ஆம் தேதி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற வேகன்சிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ இதோட டீட்டெயிலான வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக எழுதலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தமிழில் எக்ஸாம் வரப்போகக்கூடிய ஒரே ஒரு போஸ்ட் எக்ஸாம் இதுதான். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதே போல இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல நடக்குது அப்படின்றது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேங்க. ஸோ என்ன மாதிரி புக்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கா இதுக்கு தனியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில தான் இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் ஃபீஸும் 100 rupees தான். எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த உமன் கேண்டிடேட்க்கும் ஃபீஸே கிடையாது. ஸோ அதனால நீங்க ஈஸியா இருக்கும், அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அதே போல நேத்து வந்து இதுல இருக்கக்கூடிய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் வைஸும் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. இதுல தமிழ்நாட்டோட வேகன்சியும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்ட்ல 231 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 468 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில வந்து உங்களுக்கு வந்து 50 வேகன்சி வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுமே ப்ரிஃபரன்ஸ்ல செலக்ட் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேட் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. நமக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுலயுமே தமிழ் இருந்தாலே நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றத வாங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இல்ல உங்களுக்கு எதை படிக்கிறத பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கான தனியான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுல இது வரைக்கும் உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா இந்த நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து ஓடிஆர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஓடிஆர் வச்சிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இதுக்கும். இதுல ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே அந்த பேசிக் டீடைல்ஸை வச்சே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதுல இருக்க பெனிஃபிட். இதுல டூ யூ ஹேவ் ஆதார்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஆதார் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர், அதே போல உங்களோட ஆதார் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டிரைவிங் லைசன்ஸோ இல்லைன்னா வந்து பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ இதில் ஏதாவது ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். ஆதார் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதாரை வச்சு என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட நேம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி ஸ்பெல்லிங்கோட இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேமை வந்து இந்த பாக்ஸில் வெரிஃபை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்டர் பண்ணுற நேமை செகண்ட் பாக்ஸில் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமானா எஸ் கொடுங்க, இல்லைனா நோவே கொடுத்துருங்க. உங்களோட ஃபாதர் நேம், அதே போல் செகண்ட் பாக்ஸில் உங்கள் அதே ஃபாதர் நேமை இங்கேயும் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களோட மதர் நேம், அடுத்தும் உங்களோட மதர் நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் வைஸ் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே டேட் ஆஃப் பர்த் இங்கேயும் வெரிஃபை பண்ணி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன் 10th எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ். எஜுகேஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். சிபிஎஸ்சியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இயருக்கு பாருங்க. இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எங்கே இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லைனா தமிழ்நாடு கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே போர்டை இங்கேயும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களோட ரோல் நம்பர் வந்து உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ரோல் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் என்னன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே நம்பரை இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் நீங்க பாஸ் பண்ணீங்க, உங்களோட 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷம், அதே வருஷத்தை இங்கேயும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். உங்களோட ஜெண்டர், ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றதை செகண்ட் ஒரு வெரிஃபை வந்து பண்ணிக்கிறது ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க. லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்க வந்து 10th அப்புறம் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத தான் இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, 12th 12th, டிப்ளமா அது என்னவோ நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கணும்.
அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அதே மாதிரி இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் சர்வ் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு ஃபைனல் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம அதை லாகின் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 1000 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்க பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த டேஷ்போர்ட்லயே லேட்டஸ்டா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அது எல்லாமே நீங்க வந்து இதுலயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க நோட்டிஃபிகேஷன் பாருங்க, மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து அட்ரஸ் சேஞ்ச் உங்களுக்கு வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம 15th ஒன்று தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். 3 சென்டர் வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஊருக்கு பக்கத்தில் உங்களால் ஈஸியாக வந்து ரீச் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம 3 ப்ரிஃபரன்ஸ் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு எது பக்கமோ அதை வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து எந்த மீடியம்ல வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்ல தான் எக்ஸாம் எழுத போறோம். அதனால தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே தமிழை இங்கேயே நம்ம வந்து ரீவெரிஃபை வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமானா எஸ் கொடுத்துட்டு கீழே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆமானா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதோ கிளைம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டகரி கீழே நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் என்ன அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கான ஜாப் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து சென்னை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது ரெண்டுக்குமே வந்து நமக்கு தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜா இருக்கு. அதனால கண்டிப்பா அது தெரியும். மீதி எந்த ஸ்டேட் நீங்க செலக்ட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணல அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மீதி எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போதே அவங்க வந்து கேட்பாங்க. அதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். அடுத்தது நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 10th 12th முடிச்சுட்டு டிகிரி எதுவும் முடிச்சிருக்கீங்களா, இல்லைனா வந்து 10th 12th தானே அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்ததான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன குவாலிஃபைங் எக்ஸாம் கொடுக்குறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம வந்து பர்சன்டேஜ் மட்டும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சன்டேஜ் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சிபிஎஸ்சி போர்டு கொடுத்துருக்கனால இது வந்து யூனிவர்சிட்டி போர்டு வந்து டெல்லி அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுவே நீங்கள் தமிழ்நாடு போர்டு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஆக்சஸ் பண்ணுறது பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சைஸ் பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இமேஜோட சைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைஸில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட சிக்னேச்சரே நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து 18 அக்டோபர் 2022 whether the photograph has been taken on after, அதாவது இந்த 18 அக்டோபர் 2022க்கு முன்னாடி எடுத்ததா அதுக்கப்புறம் எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தது அப்படின்னா வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது இங்கே அப்டேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம உமன் கேண்டிடேட்டா இருந்தா ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால அப்ளிகேஷனை நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன்ல கம்ப்ளீட்டா நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷோ ஆகும். அதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல வந்து உங்களோட போட்டோவும் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். அது ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எடிட் மாடிஃபைல போயிட்டு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் டேஷ்போர்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 2 பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல வந்து உங்களோட டீடைல்ஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நமக்கு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. யூ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதனால நீங்க பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து இந்த வெப்சைட் கொஞ்சம் வந்து சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ கனெக்ட் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதனால நீங்க நைட் டைம் இல்லைனா ஈவினிங் டைம் பொறுமையா இருந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போட்டோவும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபீஸ் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. உங்களோட அட்மிஷன் கார்டு வந்தாலும் உங்களுக்கு இமெயில் அண்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட அட்மிஷன் கார்டு இதே டேஷ்போர்டில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதனால நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்க, என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு கூட நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து அப்ளை பண்றது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.